வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு ரெசிபி தாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மீன் குழம்பும் மீன் வறுவலும். இது பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாங்க. அந்த மாதிரி ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் மீன் கழுவி எடுத்துருக்கேன். இப்போ அதை நம்ம மசாலா தடவி எடுத்துக்கலாம். பொடி எல்லாம் எடுத்துருக்கேன். மல்லித்தூள், மிளகாத்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள் அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு தேவைக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதை நம்ம இப்போ மீன் ஈரமாக இருக்கும் அந்த இதிலே நம்ம மசாலா எல்லாம் தடவி எடுத்துக்கிறலாம். இப்போ மீன் எல்லாம் தடவி எடுத்தாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா கீரி எடுத்திருக்கேன். இது கூடவே கருவேப்பிலை. இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வதங்கணும். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ அதிலே நம்ம தக்காளி சேர்த்துக்கிறலாம். இன்றைக்கி நம்ம புளி ஊற்றாமல் தான் இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறோம். தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதை மூடி போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கிறலாம். மீன் குழம்புக்கு கொஞ்சம் 2 கைப்பிடி அளவுக்கு நான் தேங்காய் எடுத்துருக்கேன். இதில் இப்போ 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசை. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் குழம்பு பதத்துக்கு. இப்போ நம்ம எடுத்துக்கிறலாம். நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி நம்ம இடையில நம்ம கிண்டி கொடுத்துக்கிறணும், அடிப்பிடிக்காமல் இருக்கும். நல்லா தக்காளியும் வதங்கிடுச்சு. மசாலாவும் அரைச்சி எடுத்தாச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் காரத்துக்கு லைட்டாக ஒரு கிண்டிட்டு நம்ம இப்போ தேங்காயும் நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம மிக்ஸி கலந்த தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தேவைக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா எல்லாம் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இப்போ மசாலா கொதிக்க தொடங்கிருச்சு. இதில் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம மீனில் உப்பும் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் பரட்டி வச்சுருக்கேன். மீனில் உப்பு பிடிக்கிறதுக்காக போட்டுக்கலாம். மீன் போட்டதும் கிண்ட வேண்டாம். மீனில் படாமல் அப்படியே நமக்கு லைட்டாக அப்படி சைடில் அப்படி சுற்றி கொடுத்தா போதும். அவ்வளோதான். இப்போ ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கிறலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் சைடில் தான் நம்ம குழம்ப இப்படி பதுக்க மெதுவாக நம்ம கிண்டி கொடுக்கணும். குழஞ்சிடக்கூடாது மீன். இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கலாம். உப்பு உரப்பு எல்லாம் டயத்தில் கரெக்ட் பண்ணிவிட்டு சரியாக இருந்தால் நம்ம எல்லாம் சேர்த்துட்டு
எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கலாம். மீன் வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும். ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்தீங்கனாக்கா உடையாமல் மீன் குழம்பு ரெடி ஆயிடும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, அருமையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம புளி ஒன்றும் ஊற்றாமல் வச்சுருக்கோம். அப்படியே மெதுவாக தான் நம்ம எடுக்கணுங்க. சின்ன பிள்ளையில நம்ம எப்படி எடுப்போம் அந்த மாதிரி தான் மீனை நம்ம மெதுவாக எடுக்கணும். பார்த்தீங்களா, மீன் உடையாமல் முழுசாக இருக்குது. பார்த்தீங்களா, இதாங்க நான் சொன்ன மெத்தடு. 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம், 5 நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்தால் உடையாமல் இந்த மாதிரி நமக்கு மீன் குழம்பு, மீனும் நல்லா முழுசாக இருக்கும். இப்போ இறக்கிக்கலாம். மண்சட்டியில் ஏற்கனவே சூடாக இருக்கும், அந்த ஹீட்டில் இருந்தாலே போதும். சாதமும் வடிச்சாச்சு. இப்போ இரும்பு சட்டி வச்சுருக்கேன், சூடாயிருச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ மீன் நம்ம மசாலா பரட்டி வச்சதை பொரித்து எடுத்துக்கிறலாம். எண்ணெய் சூடாயிருச்சு, மீனை நம்ம பொரித்து எடுத்துக்கிறலாம். இப்போ நம்ம மீனை திருப்பி கொடுத்துக்கலாம். இன்றைக்கி சிம்பிளான ஒரு மீன் வறுவலும் குழம்பும் தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இது பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். இந்த பக்கமும் வேகட்டும். இப்போ எடுத்துக்கலாம். இப்போ சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ மீன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்முடைய மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அருமையான மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய அருமையான மீன் குழம்பும் மீன் வறுவலும் சாதமும் ரெடி ஆயிடுச்சுங்க. சிம்பிளான மெனு தான், பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாங்க இந்த ரெசிபி. வீடியோ பிடிச்சிருந்தா தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.